ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை பயிற்சி 4.1ல் 4வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3வது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க. பின்வரும் வடிவகங்களை அவற்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையை கொண்டு பொறுத்துகன்னு கேட்டுக்கிறாங்க. பொறுத்துகன்னு இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், சதுரத்துக்கு எவ்வளோ வரும். சதுரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடிவம் இருக்கும். 4 பக்கமே சமமாக இருக்கும். அப்போ இதுக்கு 1 2 3 4, இதுக்கு 4 சமச்சீர் கோடுகள் வரும். அப்போ 4னா இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் இணைகரம்னா இணைகரம்னா இந்த மாதிரி வரும். அப்போது இது எந்த பக்கமே சமமாக கிடையாது. இந்த 2 பக்கம் தான் சமம். அதனால் இதுக்கு இந்த மாதிரி கிராஸ் எல்லாம் பிரிக்க முடியாது. அதனால இதுக்கு எதுவுமே வராது. அதுக்கப்புறம் பாருங்கள், இரு சம பக்கம், இதுக்கு எதுவுமே வராதனால சமச்சீர் கோடுகள் இல்லைன்னு இது 2வதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், இரு சம பக்க முக்கோணம் 2 பக்கம் சமமாக இருக்கும். இது பாருங்கள், இது 2 பக்கம் சமம்னு வச்சுக்கோங்க. இது 3வது பக்கம். இரு பக்கம் சம பக்கம் முக்கோணம் 2 பக்கம் சமமாக இருக்கும். இது இல்லை. அப்போது இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றா பிரிக்கலாம். அப்போ இதுக்கு எவ்வளோ வருது, ஒரு கோடு வருது. அப்போ 3வதுக்கு இது ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது செவ்வகம்னு சொல்லியிருக்காங்க. செவ்வகம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 முறை பிரிக்கலாம். அப்போ இதுக்கு எவ்வளோ வருது, 2 சமச்சீர் கோடு. அப்போ 4வதுக்கு இதுதான் ஆன்சர். அப்போது நீங்கள் ஆன்சராக எழுதும்போது சதுரம் எழுதிட்டு 4 சமச்சீர் கோடுகள், அதுக்கு நேராக ஆன்சர் இங்கே எழுதணும். இப்போ அந்த மாதிரி தான் எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. பின்வருவனவற்றிற்கு சமச்சீர் கோடுகள் வரைகன்னு 4 படம் கொடுத்துருப்பாங்க கொஷினில். நீங்கள் ஆன்சராக எழுதும்போது 4 படமே வரைஞ்சிட்டு அதுக்கு சமச்சீர் கோடு வரைஞ்சிட்டு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை எழுதணும். பாருங்கள், இதுக்கு எப்படி பிரிக்கலாம்னா, இந்த ஒரு சமச்சீர் கோடு இங்கே சென்டரில் கட் ஆகும், இன்னொன்று இந்த சென்டரில் கட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் கட் ஆகும், இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் கட் ஆகும். அப்போ மொத்தமாக எவ்வளோ வருது, 1 2 3 4. அப்போ 4 சமச்சீர் கோடுகள் வருது. அப்போ இது இங்கே எழுதிடுங்க, 4 சமச்சீர் கோடுகள் உள்ளன. அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது படம் இந்த மாதிரி கொடுத்துக்குறோம். அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கலாம்னா, ஒன்று இந்த மாதிரி சென்டரில் பிரிக்கலாம். இது சென்டரில் ஒன்று கட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று கட் ஆகும், இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று கட் ஆகும். அப்போ மொத்தமாக எவ்வளோ வருது, 1 2 3. அப்போ இதுக்கு 3 சமச்சீர் கோடுகள். அப்போ இங்கே எழுதுங்க, 3 சமச்சீர் கோடுகள் உள்ளன. அதுக்கப்புறம் பாருங்கள், 3வது படம் இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்களே. இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே சென்டரில் ஒன்று கட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் ஒன்று கட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இது கட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இது கட் ஆகும். அப்போ பாருங்கள் எவ்வளோ வருது, 1 2 3 4. அப்போ இதுக்கு 4 சமச்சீர் கோடுகள். அப்போது இதுவும் 4 சமச்சீர் கோடுகள் உள்ளன. அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது படம் இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று இங்கே சென்டரில் கட் ஆகும், இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் கட் ஆகும். புரிஞ்சுதுங்களா. அப்போது இது 1 இது 2. அப்போது இதுக்கு எவ்வளோ வருது, 2 சமச்சீர் கோடுகள். அப்போது 2 சமச்சீர் கோடுகள் உள்ளன. புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி தான் போடணும்.